அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போது 4வது ஜெபம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். ஜெபம் என்பது வித்தியாச முறையில் ஆழ் மனதில் இருந்து வர வேண்டும். நீங்கள் வாய்க்குள்ளே ஜபித்தாலும் சரி, அது உண்மையான ஜெபமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரே மாதிரியான ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசு பிதா அவரை நோக்கி வேண்டிக் கொண்டு ஜபிக்க வேண்டும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது என்று சொன்னால், இந்த மூன்றிலும் நீங்கள் ஏதாவது சொல்லலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் பிதாவே என்று நீங்கள் அவரை நோக்கி கூறலாம். தயவுசெய்து எல்லோரும் வெளியே செல்லும் முன் கண்டிப்பாக ஜபத்தை பண்ணிவிட்டு தான் வெளியே செல்லலாம். நமக்கு எந்த நேரத்தில் ஆபத்துகள், துன்பங்கள், பிசாசின் தொல்லைகள் இவையெல்லாம் வராமல் இருக்க ஜபம் பண்ண வேண்டும். தினமும் 3 முறையாவது ஜபம் பண்ணலாம். இல்லை, தெய்வ ஆலயத்துக்கு சென்று ஜபிக்கலாம். நமக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். இப்போது ஜபத்திற்கு செல்லலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரம பிதாவே, உங்களை சோத்துக்கிறேன். எங்களோடு இடைப்பட்டு வரும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, அப்பா, எங்கள் மேல் அன்பாய் இருங்கள், இரக்கம் காட்டுங்கள், தயவு காட்டுங்கள். எங்களை நீங்கள் என்ன நோக்கத்தில் பூமியில் அனுப்பினீரோ அதை நிறைவேற்றட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தரும் ஆண்டவரே. தீய சக்தியிலிருந்து எங்களை காத்து ரட்சிக்கும் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை சுமந்தவரே, நாங்கள் இன்றும் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு நன்றியை மட்டும் நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் எங்களை காத்து ரட்சிக்கும் தேவனே, எங்களை தேவைகளை முன்னறிந்து வைத்திருக்கும் பிதாவே, அந்த தேவைகளை பரிபூர்ணமாக எங்களுக்கு அருள வேண்டும் அப்பா. நாங்கள் உண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னியும் தேவனே. எங்களுக்காக ஜெபித்த தேவ மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. எங்கள் சரீர உபாதைகளை நீக்க வேண்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்கள் இரத்தத்தினால் கழுவ வேண்டும். எங்களுடைய ராஜ உறுப்புகள் எதுவும் கெடாமல் இருக்க நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்கள் கால்கள் வழுவாதபடி எங்கள் கால்கள் நன்றாக நடக்க வேண்டும். எங்களுக்கு ஆபீஸில் செல்லும் போது அங்கு சமாதானம் நிலை வேண்டும். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள், அவர்களை காத்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். எங்களுக்கு வீடு கொடுத்த ஓனர் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உங்கள் ரட்சிப்பு கண்டிப்பாக வர வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்போது ஒரு வகை வசனம், தானியேல் 2:39 வசனம். இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எப்படியோ எல்லாவற்றையும் நொறுங்கி சின்னாபின்னமாக்கிறதோ, அப்படியே இதை நொறுங்கி போடுகிற இரும்பை போல அவையெல்லாம் நொறுங்கி தகர்த்து போகும். வெண்கல கதவுகளை உடைத்தெறிபவரே, இரும்பை கதவை உடைத்து எறிபவரே, வீட்டின் கஷ்டங்கள் எல்லாம் இரும்பு போல் ஒட்டியிருக்கும் கஷ்டங்கள், துயரங்கள் உடைத்து சின்னாபின்னமாக போகட்டும். நொறுங்குண்ட இதயங்களை காக்கின்ற தெய்வமே, எங்கள் இருதயத்தில் கலக்கங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் உடைந்து சின்ன பின்னமாக போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God.